இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வர பேர் எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லியை பற்றின அத்தனை உண்மையுமே நம்முடைய அன்னபூர்ணி அம்மா விஜய்கிட்ட சொல்லுவாங்களா, அப்படி சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லி மேலே பார்த்தீங்கன்னா விஜய் பயங்கரமாக கோவப்படுறாங்க. இந்த வீட்டில் நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் காரணமே நீ தான் மல்லி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய அன்னபூர்ணி அம்மா என்ன நம்ம இவங்களை 2 பேரும் சேர்த்து வச்சா இவங்க 2 பேரும் மனசு ஒத்து போய் வாழ ஆரம்பிச்சிருவாங்கன்னு பார்த்தா, ஆனால் இவங்க இப்படி சேர மாட்டாங்க போல இருக்கே. இவங்க இருக்கிறவங்கெல்லாம் தூண்டி விட்டு மல்லியும் விஜய் சேர விட மாட்டாங்க. அதனால் நடந்தது என்னன்ற உண்மையை நம்ம சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அன்னபூர்ணி அம்மா முடிவு பண்ணி நம்முடைய விஜய் தனியாக ஆஃபீஸ்க்கு போயிட்டு காலையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை, இந்த டிவோர்ஸ் பேப்பர் சைன் போட மாட்டேன் விஜய் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு மூக்கை உடைச்சிட்டு போயிட்டாங்க. இந்த ரஞ்சிதாவுக்கும் இந்த ராஜிக்கு எல்லாருக்குமே. அதுக்காக ஈவினிங் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா மல்லியை விஜய் புரிஞ்சுக்கிட்டா ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குது. எப்படியாவது மல்லியை பற்றின உண்மையை நம்ம விஜய்கிட்ட சொல்கிறணும் அப்படின்ற மாதிரி நம்ம அன்னபூர்ணி அம்மா எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் தனியாக இருக்கிறப்ப போயிட்டு விஜய் இந்த கல்யாணம் அந்த கல்யாணம் மல்லியோட கல்யாணம் நின்றதுக்கும் இப்போ உங்கள் கல்யாணம் நடந்ததுக்கும் அது வரைக்குமே மல்லிக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை. அவள் எந்த ஒரு பிளானும் போடல, எதுவுமே போடல. மல்லி உங்களவே நினச்சிட்டு இருந்தா அதை பார்த்துக்கிட்டு எங்களால் சும்மா இருக்க முடியல. அதனால் நாங்கள் தான் பிளான் போட்டு உன்னுடைய கல்யாணத்தையும் மல்லியோட கல்யாணத்தை நிப்பாட்டினோம். இதில் மல்லியோட தப்பு எதுவுமே இல்லை. மல்லி உன் மேலே ரொம்பவுமே ஆசைப்பட்டு இருக்கா. அதே மாதிரி நீ மல்லியை ஆசைப்பட்டான்னு தெரியும். நீ உன் வீட்டில் இருக்கிறவங்க கட்டாயத்தினால தான் இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்க. உன் வீட்டில் இருக்கிறவங்கள பற்றி உனக்கே நல்லா தெரியும். உன்னை ஏற்றி விட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் உன்னுடைய வாழ்க்கையை பறிப்போக நிறைய வாய்ப்பு இருக்குது. விஜய் நீ முடிஞ்ச வரைக்கும் மல்லியை புரிஞ்சு அவ கூட வாழப்பாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்தி நம்ம அன்னபூர்ணி அம்மா அட்வைஸ் பண்ணுறாங்க. இந்த அட்வைஸ் எல்லாம் நம்முடைய விஜய் சார் எடுத்துக்கு வரா இல்லையா அப்படின்றதாங்க வரப்போகிற எபிசோடில் இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்முடைய வெண்பாவை பற்றி யோசிக்கிற நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்முடைய மல்லியை பற்றி யோசிப்பாங்க. ஏன்னா வெண்பா தன் தாயாக மல்லியை தான் பார்க்குறாங்க. அதனால் அவருக்காக ஏற்றுக்கலனாலையும் நம்முடைய வெண்பாவுக்காக ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா ஏற்கனவே 2-3 வாட்டி இந்த ரஞ்சிதாவை வெண்பாவை பார்த்துக்க சொல்லி விட்டப்போ அவள் எல்லாருமே எல்லாருமே இருந்தாலுமே நம்முடைய வெண்பா குட்டியை வீட்டிலேருந்து போக விட்டாங்க. அதனால் இப்போ சந்தித்த விளைவுகள் ஏகப்பட்டதுங்க. அதனால் நம்முடைய மல்லியை பற்றி கூடிய சீக்கிரம் நம்ம விஜய் புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுபோக பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் இந்த ரஞ்சிதாவும் இந்த ராஜு எல்லாம் நம்முடைய விஜய் சார் வீட்டை விட்டு அடித்து துரத்தணும்னு நினைக்கிறவங்க மறக்காத நம்ம சேனலுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாது பாருங்கள். மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.